அன்னைக்கு மார்னிங் எங்கள் வீட்டு பக்கம் பணியாரமும் பருத்தி பாலும் வந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு. ஸோ அதனால் அதை வாங்கினோம். நல்லா இருந்தது. அதிகுட்டாவும் நல்லா சாப்பிட்டாரு பருத்தி பாலும் பணியாரமும். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரோட ஊஞ்சலுக்கு போய் நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்தார். நல்லா ஸ்பீடாக ஆட்டணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அதான் இப்போ பாருங்கள் எப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கான்னு. அம்மா வீட்டுக்கு வந்தாலே அதிகுட்டா வந்து அந்த ஊஞ்சலை தான் போடணும் வெளியே அப்படின்னு சொல்லுவான். அதான் அவனோட ஃபஸ்ட்டு டியூட்டியேவும். அப்புறம் அவனோட பிடிச்ச டாய்ஸ் எக்ஸ்கவேட்டரை வச்சு விளாட ஆரம்பிச்சிட்டான். இன்னொன்று, இங்கே ஊருக்கு வந்தாலே அதிகுட்டனுக்கு வந்து விளாட்றதுக்கு நிறையா ஐட்டம்ஸ் இருக்கும் பாருங்கள். அடுத்து அவன் வந்து தொட்டிலில் இருக்கிறத வச்சு ஊஞ்சல் விளாண்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் நல்லா அவனுக்கு பொழுது போகும். அங்கே இருக்கிறத விட இங்கே நிறையா பேர் இருக்காங்க. இன்னொன்று நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும் அவனுக்கு. அங்கே வீட்டுக்குள்ளேயே தனியாக இருக்கிறனால அவன் வந்து பெருசாக காலையில் எந்திரிச்சோன்னே சாப்பிட்டு அப்படியே வெளியே மாடியில் ஏற கீழே ஏற அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே நிறையா விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சோடனே அவர் தண்ணியில் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. தண்ணிக்குள்ளே இலையெல்லாம் போட்டு அது முங்குதா இல்லையான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இது என்ன பூச்சின்னு தெரிஞ்சால் யாராவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து இந்த பூச்சி நான் பார்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா நத்தை மாதிரி இருக்கும். அது ஸ்லோவாக தான் போகும். ஆனால் இது மேலே குச்சியோ ஏதாவது வச்சிட்டோம்னா அப்படியே ஒரு மாதிரி அது பாடியிலேருந்து ஒரு மாதிரி ஜெல்லை ரிலீஸ் பண்ணும். அது என்ன பூச்சின்னு சொல்லுங்கள் கரெக்டாக. அப்புறம் அதிகுட்டி நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா குளித்தனால நான் அதுக்குள்ளே என்னோடய லஞ்சை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாம்பார், கேரட் பீன்ஸ் பொரியல், அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் அம்மா ரசமும் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சாச்சு. சூப்பராக இருந்தது அம்மா வீட்டு சாப்பாடு. அப்புறம் வெளியே ஒரே சவுண்டாக இருந்துச்சு. என்னன்னு போய் பார்த்தா நம்ம குரங்கு மாமா வந்திருக்காரு இன்றைக்கி. என்னடா சொல்லாமல் கொள்ளாமல் விசிட் போட்டிருக்காரேன்னு பார்த்தா மாங்காவை மாடியிலேருந்து பறித்து போட்டு கீழே வந்து எடுக்கிறாரு. எவ்வளோ அழகாக வந்து எடுக்கிறாருன்னு பாருங்கள். நான் அப்போ தான் நினச்சேன், ஐயோ அதிகுட்டி இல்லாமல் போயிட்டானே, அவன் தூங்கிட்டு இருந்தானே, அதை பார்க்கலையே அப்படின்னு. எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். மாடியிலேருந்து பறித்து போட்டு வந்து எடுத்துக்கிச்சு. இந்த வருதுல்ல எப்படி அழகாக சாப்பிடுதுன்னு பாருங்கள். என்னது குரங்கு மாமா? அவன் குரங்கு மாமான்ட்டே இருந்தான். ஆனால் அதை பார்த்தோன்னே கொஞ்சம் பயந்துட்டியான்.